இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 20ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம், ஆனி மாதம் 6ஆம் திருநாள். மிக முக்கியமான நாள் சொல்லலாம். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, சஷ்டி திதி. சஷ்டி திதினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. அது மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு குறை இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை இருக்காது. சில பேருக்கு கல்யாணமே ஆகாது, 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில் பணம்லாம் நிறையா இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது, மனசாந்தி இருக்காது. ஒரு மாதிரி எல்லாமே இருந்தாலும் ஒரு விரோச்சுன்னு ஒரு எண்ணம், எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்காது, என்னன்னு சொல்ல தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சஷ்டி திதி அன்னைக்கு நரசிம்மரை வழிபாடு செய்யணும். போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பானகத்தை நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு தான தர்மங்கள் செய்யும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரம், குறைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நன்னா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம், அதுலேயும் நம்ம உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சந்திரனும் கேத்துவும் இணைகிற நாள். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம், பெரிவு குணம், எல்லாருக்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய குணம் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ தப்பு கண்டுபிடிச்சா ரிலேஷன்ஷிப்பு டிஸ்டர்ப் ஆகுமாமா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்காதீங்க. எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லது ஒன்று இருக்கும், அந்த நல்லதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு லைட்டாக உடம்பு பாதிப்புகள், சளி தொந்தரவுகள், இன்ஃபெக்ஷன்னால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைகள், அம்மாவுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு போகும். ஒரு சில பேருக்கு வீட்டில் நிம்மதி இருக்காமல் இருக்கும். அதனால் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் யாருக்கும் மனசாட்சியோடு நீங்கள் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது பொய் பேசப்படாது, தர்மத்துக்கு மீறி சில விஷயங்களை செய்யக்கூடாது, நம்ம கோபம் வன்மத்தை மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு கர்மாவாக செய்கிறோம். அப்போ உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கு பாதிக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, உங்கள் மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனாலும் கொஞ்சம் பொறுமை காப்பது ஏற்றத்தை கொடுக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம். 3ஆம் இடம்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கூடிய ஸ்தானம். அது சூப்பராக இருக்குது. முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மெயினாக ஓவியம் சம்மந்தப்பட்ட துறைகள், டிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சர் படிக்கணுன்றக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஏற்றவாறு, எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா முயற்சியுமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ரொம்பவுமே அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் தெளிவு தெரியும். அதாவது நேற்று வரைக்கும் நம்ம பேசுகிறதே பாதி பேருக்கு புரியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொடுக்கலாம். இது நமக்கு தெரியாது, நம்ம என்ன பேசுகிறோமோ மற்றவங்க கேட்பாங்கல்ல, அவங்க நினைப்பாங்க என்ன நேற்று காலையில் ஒரு மாதிரி பேசினாரு, இன்றைக்கி மத்தியானம் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு குழம்பக்கூடிய. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவான சிந்தனைகள், இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் கூட இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் மெயினாக கெமிக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தான தர்மங்கள், பணம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிக முக்கியமான வழிபாடுகளில் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக நடக்கும். ஆனால் என்ன, வீட்டில் அம்மாவுடைய மனசு, உங்களுடைய மனசு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். எங்கேயாவது புலம்புனா போதுங்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதை நிறைய பேர் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கோவில் தான் சரணாகதி. கோவிலுக்கு போங்க, சுவாமியை பாருங்கள், மனசார சுவாமிகிட்ட பேசுங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கொட்டுங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு அப்பா பெருமூச்சு விட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயந்தான், நிறைய இடத்துக்கு பிரயாணம் செய்வீர்கள். குழந்தைகளோட
உங்கள் ஃபேமிலியோட முக்கியமான இடத்திற்கு கொண்டு சென்று வருவீர்கள். ஒரு ட்ராமா பார்க்குறதோ இல்லை ஒரு சினிமா பார்க்குறதோ, நல்ல கச்சேரி கேட்பறதோ, நல்ல பாட்டு கேட்குறதோ, இது கூட ஒரு பெரிய ஒரு தெரப்பி தான். ஒருத்தருக்கு ஒரு விதமான தெரப்பின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சந்திரன் கேது சேர்ந்ததுன்னா நிறையா பேர் வந்து இந்த ஆன்மீகத்துக்கான பாடல்கள் கேட்பது, முருகனுக்கான பாடல்கள் கேட்பது, இதுவே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் நிறைய பேர் இரவு நேரத்தில் பிரயாணம், அலைச்சல், ஃபோன் கால் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். அது பெருசாக பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, ஆனால் தூக்கத்துக்கு எடுக்கும். அதனால் எந்த காலாக இருந்தாலும் நாளைக்கு காத்தால் பார்த்துக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க. வேறு எந்த பாதிப்பும் கொடுக்காது. மிக முக்கியமான வழிபாடுகளில் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதே 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு மூத்த பெண், வேறு மொழி அல்லது வேறு இடத்திற்கை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண், அதுலேயும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அவர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேறு மொழி கூட பேசலாம். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய லாபமோ பெரிய ஒரு ஒத்தாசையோ உங்களுக்கு சப்போர்ட்டோ கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அமோகமான நாள். தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்குது. எல்லாமே உங்களை சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதையாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்க முடியும், பிளான் பண்ணதை ஜெயிக்க முடியும். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் சித்திரகுப்தன் வழிபாடு, சந்திரன் கேது இணையும் போது அது சித்திரகுப்தன் வழிபாடு செய்யும்போது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு டெம்பரவரி ஜாப்பு, நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப்பு. இன்றைக்கி காலையில் போய் நிற்பாங்க, ஏதோ ஒரு வண்டி வரும், நம்மளை எடுத்துன்னு போகும், வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுரும். ஒரு சில பேர் வேலைன்னு கிடைக்கும், 3 மாதம்தான் அந்த வேலை, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க, உடனே அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எந்த முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். பொருளாதாரம் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புது வாழ்வு நமக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். வேலையில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வேலை வந்து நம்ம செய்ய முடியல, ஒரு சிக்கலான ஒரு நிலைமை, இக்கட்டான ஒரு ப்ராஜெக்டை நம்ம முடிக்கணுங்கிற நிலைமை இருந்தாலும் அது எல்லாமே நல்லபடியாக முடியும். இந்த நாள் உங்களால் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் அதற்கான ஒரு ஆற்றலும் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதையுமே சரியாக செய்யக்கூடிய, எதையுமே சரியாக முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். அவசரம் மட்டும் படக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ இதெல்லாம் இல்லைன்னா போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சந்திரன் கேது சேரும்போது இந்த விஷயந்தான் நடக்கும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வரும்போது நமக்கு ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் வேண்டாங்கிறேன். என்ன நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கும்னு கீதாச்சாரத்திலேயே சுவாமி சொல்லியிருக்கார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு போதிச்சிருக்கார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நல்லபடியாகவே நடக்கும். அவ்வளோதான் சமாச்சாரம். நம்ம வி ஆர் ஜஸ்ட் அ பப்பெட்ஸ். நம்மெல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட். உண்மை அதுதான். அந்த பரமாத்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்க பிரச்சனையே கிடையாது. பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் கேது தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டாக அஜீரண கோளாறு. இன்றைய நாள் உங்கள் வீட்டில் இந்த யாருக்கு வேணால் நடக்கலாம். எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும். இது கரெக்டாக, அது கரெக்டாக, இது தப்பாக இருக்குமோ, அது தப்பாக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். எதுலேயுமே கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கு. ஒன்றும் இல்லை, விநாயகருக்கு போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு குடம் தண்ணி எடுத்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரே ஒரு அருகம்புல் மாலை சுவாமிக்கு போட்டு மனசார சுவாமிகிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு வாங்க. இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தடையே இருக்காது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வயலட் நிறத்தை யூஸ் பண்ணு. கும்ப ராசியில் இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். எதையுமே நம்மளால் சாதிக்க முடியுங்கிற திறமை இருக்கக்கூடிய நாள். பக்குவ நிலை அடையக்கூடிய நாள். அவ்வளோதான். எல்லாருமே ஒரு பக்குவம் வரணும்ல. யுவர் மெச்சூரிட்டிங்கிறது எங்கே வரும்? சின்ன குழந்தைலேருந்தே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் கேத்து இருக்கும்போது மற்றவங்கள பார்த்து நம்ம பக்குவம் அடைஞ்சிருவோம். உங்கள் கணவர் பயங்கர ஸ்ட்ராங்கு.
அவர் சொல்கிற ஐடியாலாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்களோட உங்கள் மனைவி சொல்லக்கூடிய ஐடியாஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதை மட்டும் பாருங்கள், அதை கரெக்டாக கேட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தையல் கலைஞர்களுக்கு யோகமான நாள். சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். மருத்துவர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கலைஞர்களுக்கு, நாட்டிய கலைஞர்களுக்கு, நடனமாடக்கூடிய நபர்களுக்கு, ஓவியர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி ஆக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நல்லா சுவாமி பாட்டாக கேட்பீங்க. கடவுளுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் மட்டும் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருப்பது நல்லது. ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழப்பங்கள் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.